வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு வக்கரம் அடையும் நிலை பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று திருக்கணித முறைப்படி ஒன்று இருக்குங்க. திருக்கணிதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாதம் அதாவது 23ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தை மாதம் 22ஆம் தேதி வரை. அதே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 முதல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை கிட்டத்தட்ட 119 நாட்கள். அதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கியத்துப்படி பார்க்கணும் அப்படின்னா புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 29ஆம் தேதி வரை. அதே உங்களுக்கு ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் இன்னைக்கு 2024 முதல் இன்னைக்கு அதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2025 வரை கிட்டத்தட்ட 120 நாட்கள். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? ஒரு 6 நாள். இப்போ இந்த 6 நாளில் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சரி, அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்கர நிலை அடையும் போது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். முதல்ல வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போகக்கூடிய தன்மை இல்லை. வக்கரம்னா ரிபேஸில் வர்றதுக்கு பேர் தான் வக்கரம். அதாவதுன்றது இப்போ மேசத்தில் இருக்கிறார் அப்படின்னா மேசத்திலிருந்து வக்கரம் அடையும் போது மீனத்துக்கு வருவார். இப்படி அதாவது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போக மாட்டார். அப்போ வக்கரம்னா பின்னோக்கி வரக்கிறதுக்கு பேர் தான் வக்கரம். அப்படி வக்கரம் அடையக்கூடிய இந்த குரு பகவான் சுப கிரகம் நம்ம சொல்லலாம். பொதுவாக குரு பகவான் யாருன்னா நவகிரகத்திலேயே ராஜா யாரு? குரு பகவான். இப்போ அவர் வக்கர நிலை அடையும் போது கிட்டத்தட்ட இந்த 119 நாள் 120 நாட்கள் வக்கரம் அடைகிறார் அப்படி இல்லைங்களா? அப்போ அடையும் போது பார்த்தீங்கன்னா உங்க ராசியில தான் இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிறாரு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஜென்மத்தில் உட்காரும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம், சரிங்களா? ஆனா இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வக்கரம் ஆகும் போது என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருப்பார். பொதுவாக எந்த கிரகம் வக்கரமானாலும் அந்த கிரகம் அந்த தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அந்த வக்கரம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பொதுவாகவே இந்த ரிஷப ராசியில குரு பார்த்தீங்கன்னா எப்போ உட்கார்ந்தாருன்னா மே மாசம் 1ஆம் தேதி ரிஷபத்தில் உட்காந்துட்டார். அதாவது உங்க ராசியில உட்காந்துட்டார். அப்படி உட்கார்ந்தவர் கிட்டத்தட்ட இந்த 4-5 மாச காலமா பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் தான் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா மீண்டும் என்ன பண்றாருன்னா இப்ப ரிஷபத்திலிருந்து அவர் மேசத்துக்கு போகல. அதாவது உங்க வீட்டிலேயே ஒரு வக்கரம் அடைஞ்சிட்டார். ரிஷபராசியிலேயே வக்கரமாகி ரிஷபராசியிலே வக்கரமும் முடிச்சுக்கிறாரு. அப்படி ஆகக்கூடிய தருணத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்க ஜென்மத்தில் இருக்க வேண்டிய குரு முன்னோக்கி வரும்போது உங்களுக்கு கொடுக்காத ஒரு செல்வங்கள் பார்க்கும்போது வக்கரத்தில் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கிறாரு. முதல் விஷயம் என்ன கொடுக்கிறாருன்னா புத்திர செல்வத்தை கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா குரு மேச ராசியிலிருந்து 5ஆம் ஸ்தானமா கன்னி ராசி பார்த்து அப்ப உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்கிறாரு. அப்ப இன்னைக்கு இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, வருத்தப்பட வேண்டியதே இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு இந்த 4 மாசம் 120 நாள் முடியறதுக்குள்ளார ரிஷப ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விருச்சிக ராசி பார்க்கிறாரு. அப்ப உங்க ராசிக்கு தான் இப்ப ஜென்மத்தில் இருக்கும்போது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்படி கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு திருமணம் தடையா இருக்குங்களா? அப்ப இந்த திருமண தடைகள் எல்லாம் உடைச்சி உங்களுக்கு திருமணத்தை உங்களுக்கு ரொம்ப வருஷமா இப்ப நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷமா எனக்கு மாப்பிள்ளை வர பாக்குறாங்க, செட் ஆகல அப்படின்னு சொல்றது ஆணா இருக்கட்டும் இல்ல பெண்ணா இருக்கட்டும், நிச்சயமா உங்களுக்கு திருமணங்கள் கண்டிப்பா நடக்காதவங்களுக்கு இந்த வக்கரத்துல வரும்போது உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துருவார், சரிங்களா?
அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை மகர ராசி பார்க்கிறாரு. அப்ப மகர ராசி பார்க்கும்போது என்னன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வந்து பிதிருஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாகிஸ்தானம்னு சொல்லலாம். அப்ப பிதிருஸ்தானம் அப்படின்னா தந்தை. இப்போ உதாரணத்துக்கு தந்தைக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல ஜாப் இல்லை, இல்லை சரியான முறையில் வந்து கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன்ல இருந்து வெளியில் வர முடியல, பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்ற இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் தொழில் மாற்றம், அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா திருமணம், மூணாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா புத்திர செல்வங்கள். இது மூணுமே இப்ப பெருகக்கூடிய ஒரு தருணம் இந்த குரு வக்ர பயிற்சி. ஆனா இருந்தாலும் இப்ப உங்க ராசியில வந்து ஜென்மத்துல குரு இருக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் இந்த வக்ரத்தில் இருக்கும் போது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ 10 ரூபா வாங்கி கொடுக்கறதோ மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதோ, ஏன்னா உதவி செஞ்சா கூட உபதிரின்ற பேர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் யோசிச்சு ஒரு காரியத்தை பண்ணினீங்கன்னாவே அது உங்களுக்கு கண்டிப்பா நல்லதளவே முடியும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவான் வந்து நட்பு கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து சுக்கிரனுக்கு நட்பானவர். அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து மனவேதனை, மனக்கவலைகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னைக்கு இந்த ரிஷபராசியில குரு வந்து உக்காந்தாரோ, அதாவது கிட்டத்தட்ட இந்த 4.5 மாச காலமா, ஏன்னா மே மாசம் 1ஆம் தேதி வந்து குரு வந்து உங்க வீட்டில் என்னைக்கு உக்காந்தாரோ அதுல இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். தொழில் முடக்கம், கடன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டம், மொத்தத்துல குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் இதெல்லாம் கொடுத்திருந்தாலும் அதை எல்லாமே உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு இந்த வக்கரம் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம அனுபவப்பட்டுட்டோம், அடுத்த விஷயத்தை தவறு நம்ம பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு மீண்டும் அந்த குறைகள், அந்த கஷ்டங்கள் அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா விலகி பரவாயில்லை நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை இந்த குரு வக்கரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்தா கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ராகுவுடைய பார்வை 11ஆம் இடமா லாபஸ்தானத்தை பார்த்து குரு வக்கர நிலை அடையும் போது உங்களுக்கு தொழில் ப்ரமோஷன், ரெண்டாவது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் வந்து வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா உங்க ராசிக்கு வந்து ராகு பகவான் 11ஆம் இடமா பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தருணத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த குரு வக்கரம் என்ன நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த ஒரு காரியத்தை நிச்சயம் உங்களுக்கு வந்து பொறுமை காத்து அது உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவார். கிட்டத்தட்ட இந்த 120 நாட்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து இப்ப ரேசனா பாத்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து நீச்சம் அடைஞ்சிருந்தார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா தன் சொந்த வீட்டுக்கு வந்து அடுத்தது முன்னோக்கி போகக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது வந்து எப்படின்னா நம்ம ஒரு தெரிஞ்ச பாதையில நம்ம போய் ஒரு அனுபவம் இருக்கும். அப்ப தெரியாத ஒரு பாதையில போகும்போது சில வந்து பார்க்கும்போது மேடு பள்ளம் இருக்குன்ற மாதிரி இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில சில மேடு பள்ளங்கள் பார்த்துட்டு இருந்திருந்தாலும் ஆனா இந்த குரு வக்கர நிலை அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க அனுபவப்பட்ட பாதையில போகக்கூடிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். எப்படி பார்த்தாலுமே ரிஷப ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வக்கர காலம் 120 நாள் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு நீங்க இழந்த செல்வங்கள் கண்டிப்பா பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா மொத்தத்துல குருவுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு உங்க வீட்டில இருந்து. அப்ப 5ஆம் இடத்தை புத்திர பாக்கியத்தை பார்க்கிறாரு. அதே சமயத்தில் வந்து முதல் எனக்கு குழந்தை கொடுத்துருச்சுங்க, எனக்கு 2வது குழந்தை தான் எனக்கு தேவை, கிடைக்குமா? 2வது வந்து முதல் வாழ்க்கை எனக்கு போயிடுச்சு, எனக்கு 2வது வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப அருமையான தருணம். ஏன்னா குரு வந்து பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, அடுத்தது வந்து திருமணம் கலஸ்தரஸ்தானத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். அதே சமயத்துல வந்து உங்க சுய ஜாதகத்துல குரு மட்டும் அதாவது வந்து உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்கர காலம் அவங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சரிங்களா?
அதே உங்க சுய ஜாதகத்துல குரு வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா அப்படியே ஆப்போசிட்டான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போ உங்க சுய ஜாதகத்துல குரு வந்து அதாவது ஆட்சியா இருக்கிறாரா, அடுத்தது வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரா அல்லது நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரா, இது மட்டும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நிச்சயமா ஆட்சியா இருக்கிறவங்களுக்கும் அதே சமயத்துல உச்சமா இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு வக்கரம் 4 மாசத்துக்கு உங்களுடைய தேவையற்ற வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு அருமையா கொடுத்துருவார். ஆனா நீச்சமா இருந்துட்டாருன்னா, ஏன்னா இந்த இப்ப ஒரு உதாரணம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்ப நம்ம நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஆனா அதே உங்க சுய ஜாதகத்துல இதே ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல வந்து குரு வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி நீச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா அப்ப இந்த குரு வந்து உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாரு. ஏன்னா அப்ப ஒருத்தருக்கு வந்து வேலை செய்யறாரு, ஒருத்தருக்கு வேலை செய்யலாம். உங்க சுய ஜாதகத்துல அந்த குரு இருக்க வேண்டிய இடத்தை வச்சுதான் உங்க சுய ஜாதகத்தை நம்ம நிர்ணயிக்கிறோம் இல்லைங்களா? அதனால முதல்ல உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது பார்த்துட்டு எப்படி இருக்குது அதை தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த குரு வக்கரத்துல கண்டிப்பா நீங்க முன்னோக்கி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே மொத்தத்துல உங்களுடைய ராகுவுடைய பார்வை காலம், குருவுடைய வக்கர காலம், இது ரெண்டுமே இருக்கிறதுனால குரு உங்க ஜென்மத்துல வந்ததுனால கிட்டத்தட்ட இந்த 4 மாசத்துக்கு உங்களுக்கு தேவையற்ற விஷயத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஒரு சில அனுபவம் எல்லாம் இந்த 4 மாசத்துல கொடுத்துருவாரு. சரிங்களா? பொதுவா உங்க ஜாதகம் ஒரு தடவை பார்த்து அது எந்த தன்மையில் இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்குங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொளி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் வக்ரமடையக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா வருகின்ற 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மாதம் 26 நாட்களானது இந்த குரு பகவான் ரிஷப வீட்டில் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தில் வக்ரம் பெறுகிறார். இந்த அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை வாரி வழங்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது உண்மையாலுமே இது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் நிறைந்த காலகட்டங்கள் அப்படின்னாக்கா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கும் பொருந்தும் அப்படின்றீங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த யோகங்கள் கிடைக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த குரு பகவான் வக்ரம் பெறுவதனால் முதல் தரமான ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசி அன்பர்களும் துலாம் ராசி அன்பர்களும் அப்படின்றீங்க. அது என்ன காரணம் சார், நீங்கள் அந்த துலாம் ராசி ரிஷபராசிக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கிறத பார்க்க முடியுது. காரணம் என்னன்னாக்கா தேவகுருன்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அப்போ சுக்கிரனோட வீட்டில் இந்த குரு பகவான் சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கார். அப்போ சுக்கிரனோட வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து எப்பொழுதுமே யாருக்கும் அடிபணிந்து போக மாட்டாங்க, ஜெய்ஜாண்டிக்காக நிற்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த கிரகத்துக்கு வலிமை பெறக்கூடிய காலகட்டங்களில் அவர் எதையுமே எதிர்த்து போராடுவார். ஆனால் இந்த வக்ரம் பெறுறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் முன்னோக்கி போயிட்டு இருக்கிறது கிரகம் பின்னோக்கி வந்தால் எதை மாதிரியான நிகழ்வு நடக்குமோ அதுதான். அப்போ இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் அஷ்டமாதிபதியாக வருவாருங்க. நட்டம், அவமானம், விரயத்தை சொல்லக்கூடிய கிரகமாக உருவாகும். இது நேர்கதியில் இருந்தால் கடந்த கால நிகழ்வுகள் அப்படி தான் இருந்திருக்கும். உண்மையான பாருங்க, ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத காலகட்டங்கள் என்னைக்கு ஜென்மத்துக்கு இந்த குரு பகவான் வந்தாரோ அந்த நேரத்திலிருந்து இந்த அக்டோபர் 9ஆம் தேதி காலகட்டம் வரலுமே ஒரு தடை, தாமதம், மன அழுத்தம், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சார்ந்த அமைப்புகள், நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்புகள்,
இது மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மையோட உங்களோட வாழ்க்கை பயணமானது தொடர்ந்து இருக்குன்றவிதிங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் கடந்த மே மாதத்திலிருந்து இதெல்லாம் நடக்காதா, எப்போ நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சிந்தனை போட்டு உட்காந்துருந்தீங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் கெட்டவன் கெட்டில் கிட்டிரும் ராஜயோகம் என்ற விதி கன்ஃபார்மாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். அதில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 100க்கு 100 பொருந்துன்ற விதிங்க. ஏன்னா உங்கள் ராசியிலேயே இந்த குரு பகவான் ரிஷபராசிலேயே உட்காந்துருக்கார். அதுவும் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதியோட தொடர்பு பெறாருங்க. இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் வக்ரம் பெற்றால் தன் கணவனாக இருந்தால் மனைவியின் கை ஓங்கக்கூடிய காலகட்டங்கள், மனைவியாக இருந்தால் கணவனின் கை ஓங்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த புகழ் கௌரவம் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, அவங்களை சார்ந்த தன் கணவன் மனைவி உறவுகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வெகு நாட்களாக தன் தொழில் வளர்ச்சியை செய்துட்டு இருக்கோம் சார், வருமானங்கள் இல்லை, குடும்பமும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, எதிர்பார்த்தெல்லாம் தள்ளி போகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தன் கணவனையோ அல்லது மனைவியோ முன்னிறுத்தி நீங்கள் செய்து பாருங்கள். அவங்க பேரில் செய்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் பெருகும். வெகு நாட்களாக நடக்காத ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுத்தால் ஒரு சாதாரண சின்ன முயற்சியிலேயே அது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். முக்கியமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த கால அமைப்பில் பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி காலகட்டங்கள் நடக்கும்போது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அஷ்டமச்சனி காலகட்டம்னா 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில்ங்க, 2020ஆம் ஆண்டுலேருந்து 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு அஷ்டமச்சனி காலகட்டத்தினால இந்த ரிஷபராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இந்த நேர காலகட்டத்தில் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். அப்போ இந்த கேஸ் விஷயங்கள்லாம் எப்படியோ போகணும்னு நினச்சேன், ஆனால் இது நமக்கு சாதகமாக நடந்துருச்சு, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமாக உருவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்களே திகைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். ஏன்னா அஷ்டமாதிபதி தான் நட்டம், அவமானம், விரயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த கிரகம் வலிமை குறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் கண் முன்னே நடக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தருன்றவிதிங்க. அது மட்டும் போதாது, 5ஆம் அதிபதியோட கேது தொடர்பு பெறாருங்க. இந்த குரு வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் 5ஆம் அதிபதியோட குரு தொடர்பு பெறதுனால திருமணமே நடக்காதா அப்படின்னு ஏங்கி காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் தன்னோட இனத்தை விட்டு இனம் மாறி திருமணம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான காலகட்டங்கள். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வரன்கள் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. இந்த குரு பகவானே பார்த்தீங்கன்னா கலஸ்தஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால நீங்கள் இந்த 4 மாத காலகட்டத்தில், அதாவது ஷூரா சொல்லப்போனால் 3 மாதம் 26 நாட்கள் ஆகுதுங்க. ஷூரா சொல்லப்போனால் 3 மாதம் 26 நாட்கள், 4 மாதம் கணக்கு எடுத்துக்கலாம். இந்த 4 மாத காலகட்டத்தில் இந்த ஏதாவது நீங்கள் ரிஷபராசி என்பவர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சி எடுக்கிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு முயற்சி எடுங்க. இந்த ஜாதகம் சரியாக இருக்குமா இருக்காதா, இந்த கணவர் நம்மளை பார்த்துக்குவாரா பார்த்துக்க மாட்டாரா, வருமானம் இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இந்த நேரத்தில் வரக்கூடிய வரன்கள் எல்லாமே ரிஷபராசிக்கு அன்பர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் சமசப்தமாக இந்த குரு பகவான் வக்ர பார்வையால் பார்க்குறார். அப்போ வக்ர பார்வையாக பார்க்கும்போது எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் நீக்கிட்டு நல்லதாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றவிதிங்க. அதே போல் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் இடம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா ரிஷப வீடுன்றது இடம்ங்க, மனை குறிக்கக்கூடிய இடம். அப்போ நிலம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். முக்கியமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறை, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் சந்திப்பாங்க. ஏன்னா பத்திரப்பதிவுத்துறை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருட காலகட்டமாகவே ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொரு மாற்றங்களை சந்திச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனால் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கானாக்கா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது, கடுமையாக செயல்படுறதை பார்க்க முடியுது. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கமே ஒரு விதிவிலக்குகள் கொடுத்து அந்த பத்திரப்பதிவுத்துறையின் வளர்ச்சிகள் பெறது மட்டும் இல்லாமல் மக்களின் வளர்ச்சிகள் பெறது பார்க்க முடியும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் செய்துட்ருக்கீங்க, வெகு நாட்களாக விற்க முடியாமல் நிலங்களாக இருந்துகிட்ருக்கு, அப்போ இதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வருமானம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பணமானது பல வழியில் வரும். சாதாரண பணம் கிடையாதுங்க. 8ஆம் இடங்க, 8ஆம் இடன்றது ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து
அடுத்த ஜென்மத்துக்கு உங்களோட ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுகளுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும் ஏற்படும். இந்த விதிகள் உங்களோட சுய ஜாதகத்தில் இருக்கான்றது முக்கியமாக தெளிவாக பார்க்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் உங்களுக்கு அள்ளித்தரத்து காத்துட்டு இருக்கு. ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தில் அதை வாங்கக்கூடிய அளவுகளுக்கு வலிமை இல்லாமல் இருந்தால் இது நடக்க போகிறது கிடையாதுங்க. அப்போ இதுக்காக தான் உங்களோட சுய ஜாதகத்தை நம்ம பார்க்க சொல்றது. சுய ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சுய ஜாதகத்தையும் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த அளவுக்கு யோகங்களா இருக்கணும்லாம் நான் சொல்லவில்லை, ஓரளவுக்கு அதை சமாளிக்கக்கூடிய அளவுகளுக்கு இருந்தாலே உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் வெகு நாட்களாக காத்திருந்தக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களை கண்முன்னே தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, பத்திரப்பதிவு துறையில் இருக்கவங்க, எழுத்து துறையில் இருக்கவங்க, ஸ்டேஷனரி அதாவது இந்த புத்தகங்கள் விற்பனை செய்யக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வளர்ச்சிகள் பெறும். இந்த குரு பகவான் வக்ரம் பேச்சாகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புக் ஸ்டால் அதாவது புத்தக கண்காட்சியெலாம் அதிகமாக திறப்பாங்க. புத்தக கண்காட்சியில் வெகு நாட்களாக விற்கப்படாத புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் விற்றுருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை தரம் ஒரு படி இல்லை, கீழ்ப்படியிலிருந்து உயர்ந்த ஒரு உச்சத்தில் கொண்டு போய் கிரீடத்தில் உட்கார்ந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உருவாகும். இதில் முக்கியமாக அரசியல் சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு இந்த பதவிகள் கிடைக்குமா அப்படின்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டாங்க, இந்த தொழில் எனக்கு தெரியுமானே தெரில, அனுபவம் கொஞ்சம் இல்லாத மாதிரி தெரியுது, ஆனால் கிரகம் கொண்டு வந்து உட்காந்த மாதிரி உட்காந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பதவி ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக யோசிக்காமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் எனக்கு அந்த தொழிலுக்கும் தொடர்பு இல்லைன்ற மாதிரி நீங்கள் விலகியது வந்துடாதீங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு காலகட்டங்கள். அதை ஏற்றுக்கிட்டிங்கனாக்கா காலம் கணிய அதை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாகும். யாருமே முதல்ல போனவனே எல்லாம் கற்றுக்கிட்டு எல்லா ஒரு விஷயத்தையும் செய்ய போகிறது கிடையாது. அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை உயர்த்தும். அதனால் அனுபவத்தை பெறத்துக்கான காலகட்டங்களாகவும் இந்த காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்கு. உங்களோட வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலகட்டங்கள். எத்தனை கோடி ரூபா கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் அடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். உற்றார் உறவினரே ஒரு பந்தமான சூழல்கள் ஏற்படும். சமுதாயத்தோட உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். இந்த நேர காலங்களில் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சியில் எடுக்கணும், முயற்சிக்கு தகுந்த ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பார்வையானது 5ஆம் இடம் தொடர்புறதுனால குலதெய்வத்தின் பரிபூர்ணை கிடைக்குங்க. குலதெய்வ அருள் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டாவே அந்த மனிதன் எதுவுமே பற்றி தோண்டு போகக்கூடிய அமைப்புகள் கிடையாதுன்றவிதிங்க. 7ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கறதுனால திருமணமாகாத நபர்களும் சமுதாயத்திலையும் கணவன் மனை உறவுகளையும் ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்நிய நாடு, அயல் நாடு, வெளிநாடு, வெளிமாநிலத்தை செல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தந்தை வழி சொத்துங்களால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். உங்கள் ராசிக்கு 2ஆம் மாதம் புதன் பகவான் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கனால படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் படிப்பில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ஆய்வு பணியானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். முக்கியமாக இந்த நேரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள், ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், முக்கியமாக ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பேர் புகழ் கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த 4 மாத காலகட்டத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் மெருகேற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வரம்பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட நேரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு வக்ரவ பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும், என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை கடைசி மட்டும் நீங்க பாருங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குரு வக்ரவம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப குரு எப்ப வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குருவை பொறுத்த வகையில வர்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்ர நிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள் வரை அவர் இருப்பார். இந்த நிலையில அவர் என்ன விதமான பலன்களை கொடுக்க போறார், குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா நீதி, நேர்மை, உண்மை, நியாயம், அதே தர்மம்,
கருணை, அன்பு, அமைதி, கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியா இருக்கிறார். குருபலம் வியாழ நோக்கம் இருந்தா மட்டும்தான் ஒரு திருமணம் சுபகாரியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே நம்ம நடத்த முடியும். அப்படிப்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீடம் ரோகிணி நட்சத்திரத்துல குரு வக்ரகதி நிலை அடைகிறார். வக்ரகதி இருந்து என்னென்ன விதமான பலன்களை, ஸ்தான பலன்கள் எப்படி கொடுக்கிறார், பார்வை பலன்கள் எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும் அதோட விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். ரிஷப ராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தான் ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வகையில உழைப்பு, வருமானம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்யறதும், அதே போல குடும்பத்தினர் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு குடும்பத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய முக்கியமான பொறுப்பு வைக்கிறது நம்ம ரிஷபராசி அன்பர்கள் தான். அந்த வகையில இந்த ரிஷபராசியை பொறுத்த வகையில என்ன விதமான பலன்கள் இருக்கு அப்படின்னா, இப்ப ராசியிலேயே பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம குருவா அமைந்திருக்கிறார். அப்ப ஜென்ம குருவா இருந்தவர் என்ன மாதிரி வேலையை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்ப குருவை பொறுத்த வகையில உங்க ராசிக்கு 8 இருக்கிறார். அப்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்துல 11 இருக்கிறார். அப்ப சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்ட இந்த ரிஷப ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் 8 தான், அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடியவர் ராசியில அமர்ந்து உங்களுக்கு பல்வேறு விதமான குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களை பொறுத்த வகையில எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடை தாமதங்கள், அதே நேரத்துல மனஸ்தாபங்கள், மனக்கவலைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்து வந்துச்சு. ஆமா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்ன செய்யறது, என்ன செய்யணும், வருமானத்திற்காக என்ன செய்யறது, வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு குழப்பமான சூழ்நிலை. இருப்போமா, இல்லை இடம் விட்டு இடம் பெயர்வோமா, இல்லை வேறொரு இடத்துக்கு போகலாமா, ஆமா இல்ல வெளியூர் வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சிந்தனைகள்ல இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு நல்ல காலம், பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவை பொறுத்த வகையில உங்களுக்கு நல்லவர் கிடையாது. 8 அஷ்டமாதிபதி ராசியிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் உங்களை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டாரு. இந்த 4 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான நல்ல பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப முதல் முறையா உங்களுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, எதை பற்றிய எல்லாத்தை பற்றிய ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அடுத்து உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. உடல் மனம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், அதே போல பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குரு பகவான் பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. திருமண யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, பூர்வீகத்துல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல பஞ்சமாதிபதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம், யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இவை அனைத்தையும் நீங்க தேடி போயிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் இவை அனைத்தும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு உங்களுக்கு. அடுத்து பாருங்க, குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அடுத்து வேற என்ன நடக்குது அப்படின்னா, குரு பார்வை அப்படிங்கிறது அவர் உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்கிறார். களத்திரஸ்தானம். வயசாயிருச்சு, 35 வயசாயிருச்சு, 40 வயசாயிருச்சு, 40 வயசுக்கு மேலேயும் ஆயிருச்சு, திருமணமே ஆகல. ஆமா, இடம் இருக்கு, வீடு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, ஆனா திருமணம் நடக்கல அப்படிங்கிறது மாதிரி திருமணத்திற்காக
பல்வேறு முயற்சிகள் செஞ்சு திருமணம் நடக்காம இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் வரன் அமையும். திடீர்னு வரன் அமையும். இந்த 4 மாத காலத்துக்குள்ள தன்னோட துணைவி யார், துணைவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படுது. தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், அதாவது கூட்டு தொழில், எனக்கு ஒரு வேலை தெரியும், அந்த வேலைக்கான முதலீடு இல்லை, ஒரு ஜாயிண்ட் பிஸ்னஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் அந்த வேலைக்கான அங்கீகாரம், புது தொழில் தொடங்குறது, தொழிலில் வெற்றி பெறுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிலாம் நல்லா இருக்கு. வியாபாரம் சார்ந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இயல்புக்கு மாறான பலன்களை குரு பகவான் இந்த ரிஷபராசிக்கு கொடுக்கைகள் என்ன நடக்குதுன்னா எல்லாமே இரட்டிப்பு பலன்களா கிடைக்குது. அப்ப நல்ல காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு. பாக்கியம்னா என்ன? தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் தான். இந்த காலகட்டத்தில் அப்பா சார்ந்த உறவுகள், அரசு சார்ந்த உதவிகள், அது மட்டும் இல்லாம முன்னோர் பாக்கியங்கள் அனைத்தும் ஒரு பாருங்க அதிர்ஷ்டகரமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். எல்லா விஷயமுமே நீண்ட நாளா மனசுல ஓடிக்கிட்டு இருந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம், அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு லாபகரமாக ஆதாயமாக முடியக்கூடிய காலகட்டமா இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே நேரத்தில் ஏதேனும் பஞ்சாயத்து, எதுவும் புதுசா நிலங்களை பிரிச்சுக்கணும் குடும்ப உறவுகளில் அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய வகையில சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 28ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா இளைய சகோதர உறவுகள், அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இடம் வீடு பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. அதே போல நவம்பர் 28க்கு பிறகு பயணங்கள் சார்ந்த விஷயம், அம்மா அப்பா உறவுகளோட ஒற்றுமை பாராட்டுறது, அது மட்டும் இல்லாம அம்மாவோட சொத்து அப்பாவோட சொத்து அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிறது. ஆமா, அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும்னு திட்டமிட்டவங்களாம் வெளிநாடு வெளியூர் பயணம் போறது, ஆன்மீக பயணங்கள் போறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும். தொழில் தொடங்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன விதமான தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அந்த தசாபுத்திக்கு ஏற்றார் போல இந்த காலகட்டத்தை இந்த கோச்சார பலனோட கம்பேர் பண்ணி பார்த்து நீங்க பலன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். இருப்பினும் பாத்தீங்கன்னா இப்ப ரிஷபராசியை பொறுத்தவரை ராசி ரிஷபராசி, ஆனா லக்கணம் பாத்தீங்கன்னா ரிஷப லக்கணமா இருந்தா அந்த பலன்கள் அனைத்தும் ரொம்ப முழுமையா இருக்குது. அது வேறொரு லக்கணமா இருக்குது, தசாபுத்திகள் வேறு தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா அந்த லக்கணத்திற்கான தசாபுத்தி அடிப்படைகளை பார்த்துக்கிட்டு இந்த பலன்களோட ஒப்பிட்டு நீங்க பார்த்துக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம், எது சாதகமா இருக்கு அப்படிங்கிறது மிக துல்லியமாக தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப கஷ்டம் நீங்க போகுது, கடன் அடைய போகுது, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் நோய் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். படிப்பு, பள்ளி குழந்தைகள் கல்லூரி அனைவருக்குமே படிப்பு அப்படிங்கிறது செழிக்கக்கூடிய சிறப்படையக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். கார்த்திகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உங்களுடைய ராசில இருந்து 4 கூடையவரா இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அதே போல உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்குமான அந்த சொத்து விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப இலகுவாக பேசி தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஆமாம், அதையும் தாண்டி வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய
தந்தை சார்ந்த உறவுகள்லாம் ஒற்றுமை பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்ப ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே முயற்சிகள் கைகூடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா புது தொழில்கள் தொடங்குறது, அந்த தொழிலில் மாபெரும் வெற்றியை பெறுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானம் தரக்கூடிய அமைப்பு இருக்கு. மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில களத்திரம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி உறவுகள் ஒற்றுமை கூடக்கூடிய காலகட்டம். ஆதாயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஆதாயம் பெறக்கூடிய பாராட்டம், கூடி மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே. வெற்றியுடன் வாழ்க்கையை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதை அறிந்து செயல்படுவது யார் தெரியுமா? வெற்றியுடன் வாழ்க்கையை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதை அறிந்து புரிந்து செயல்படுவது யார் தெரியுமா? ரிஷபராசி தான். அதனால தான் உங்களுக்கு காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வச்சுருக்காங்க, 2ஆம் இடத்துல மகாலட்சுமிக்கு வச்சுருக்காங்க, 2ஆம் இடத்துல குபேரனுக்கு வச்சுருக்காங்க, 2ஆம் இடத்துல தனகாரனா வச்சுருக்காங்க. கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் இருக்கும், கொஞ்சம் சிக்கனம் இருக்கும், பேச்சு அதிகமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடம் புதன், ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குக்கு அதிபதி, 2க்கு 5க்குரியவர் உங்கள் வீட்டில் இருந்தாருன்னா அதை விட. ரிஷபராசியில் இருக்கிறாரு, ரிஷபத்தில் புதனும் உங்கள் ராசிக்காரன் சுக்கிரன் 2ல் இருந்தால் எப்படி இருப்பீங்க? நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். வித் உங்கள் தசாபதி, உங்கள் அந்தரம், உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய யோக பலன், இதையும் கவனிச்சுக்கோங்க. இப்படி கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா 2க்கு 5க்குரியவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறீங்க. அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் 2க்கு 5க்கு ரிஷபத்தில் இருந்தாலும் ஒன்று தான், மிதுனத்தில் இருந்தாலும் ஒன்று தான், அதுக்கடுத்து துலாமில் இருந்தாலும் ஒன்று தான், கன்னியில் இருந்தாலும் ஒன்று தான். பார்த்தீங்களா? நம்ம முன்னோர்கள் கரெக்டாக வழி வளர்த்துக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் பரிவர்த்தனை யோகத்தோடு செய்யும் பொழுது ரிஷபராசிக்கு இப்போ குரு உங்கள் வீட்டில் இருக்கார். எப்போதுமே குரு இருக்கிற வீட்டை விட பார்க்கறதுக்கு தான் பவர்னு எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இருக்கிற வீட்டை நல்லா வைக்கணும்ல. எல்லாரும் கேட்டாங்க, கன்னி ராசிக்கு எல்லாரும் 90% கொடுத்துருக்காங்க சாமிஜி, நீங்கள் 30% கொடுத்துருக்கீங்க, அது என்ன சூட்சம்னு கேட்டாங்க. எல்லாரும் பொருள் நான் போக முடியுமா? எனக்குன்னு ஒரு அறிவு இல்லையா? எனக்கு ஒரு வழி இல்லையா? கன்னி ராசி தான் குரு பார்க்குறாருன்னா ராசிக்கு 9ஆம் இடம் தான். யார் இல்லைங்கிறது? யார் இல்லைங்கிறது? மேஷலக்கணமாக இருந்தால் என்ன ஆகும்? கன்னிக்கு என்ன ஆகும்? தூள் தூளாக போயிடும். மேஷலக்கணத்தில் ராகு திசையில் சனி புத்தி இருந்தால், கேது திசையில் ராகு புத்தி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கன்னிராசி நல்லா இருக்கும் சொல்ல முடியுமா? இந்த விளக்கங்கள் கொஞ்சம் மக்களுக்கு தெரியணும். பொய் சொன்னால் நான் போகணும், எனக்கு போஜனம் கிடைக்காது, நான் போகணும் 22 தீர்த்தம் குளிக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரீச் பண்ணுறது தான் சுவாமியுடைய வேலை. சுவாமியுடைய வேலை இல்லை, சுவாமியுடைய கடமை. அப்போ ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இந்த வக்கரம் உங்களுக்கு ஒரு அளவிட பிற நன்மையை கொடுக்கும். எந்த வகையில்? குரு அசுரகுரு, குரு தேவகுரு. அப்போ 2 குரும் என்னை பொறுத்தவரை சமக்கிரகம், பகைக்கிரகம் இல்லை. அவர் வேலை செய்கிறார், இவர் வேலை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது சுக்கிரன் தட்சிணாமூர்த்தி என்ற குருவுக்கு பகைக்கிரக இல்லாமல் அவங்க வேலை செஞ்சாலும் மன ரீதியாக சற்று விலக்கி கொண்டு போகக்கூடியவங்க. அப்போ விலக்கி கொண்டு போகிறவங்க ஒன்று சேரும்போது வக்கர நிலை என்பது ரிஷபத்துக்கு ஒரு அளவிட நன்மையை தான் கொடுக்கும், தீமையை கொடுக்காது. அப்போ இதுலேருந்து என்ன செய்யுது? ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு வக்கரம் நல்லது செய்யுங்க, அவ்வளோதான். ரிஷபராசிக்காரர்கள் குரு வக்கரம் நல்லது செய்யும், அதில் மாற்று கருத்து அல்ல. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில், அழகு சம்மந்தப்பட்ட தொழில், ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில், இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழில், இம்பீரியர், பேக்கரி, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, வண்டி, வாகனம், எதுக்குமே கீழ் நிலை இல்லாமல் எல்லாமே சுப்பீரியராக போகணும். அப்படின்னு என்ன? சென்னை சில்க், போத்தி சில்க்,
ஜிஆர்டி சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் அந்த கேடரில் இருக்கிறவங்கள, ராமராஜ் காட்டன், அவங்களாம் அந்த கேடரில் இருக்கிறவங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி கேடருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சுயசாரத்தை பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு நந்தி, கண்டிப்பாக நந்தியினுடைய பதிகங்கள், திருமுறையினுடைய பாராயணங்கள், சிவபுராணங்கள், திவ்ய பிரபந்தங்கள், இது எல்லாம் படிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 27 பிரதோஷ வழிபாடு போங்க. அது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிக சால சிறந்தது. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிக சால சிறந்தது. அப்படிப்பட்ட வழிபாடுக்கு போங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னும் மெருகூட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. அதில் மாற்று கருத்து அல்ல. நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி வரங்காட்டியும் மறுபடியும் குரு பயிற்சி வரங்காட்டியும் நிச்சயமாக இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு எதை நீங்கள் ஆரம்பிக்கணும், எந்த தொழிலை செய்யணும், அதெல்லாம் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து அல்ல. மறந்துடாதீங்க, குரு வக்கரம் ரிஷபராசிக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தில் நான் மேற்கொண்டு நந்தி பிரதோஷரை விட மறந்துடாதீங்க.